பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். சுகன்யாவின் மோசமான நாடகமா, தவறவிட்ட கோமதி, சரியாக பிடித்த மீனா. அங்கே வீடியோவை முழுமையாக காண்கலாம். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் இன்றைய எபிசோடானது. மீனாவுக்கு சப்போர்ட்டாக பேசி பழகி வர அவரிடம் திமிராக பேசுகிறார் சுகன்யா. உடனே உன்னை என்ன செய்கிறேன் பார் என கூறி கத்த பாண்டியன் மற்றும் கோமதி வருகின்றனராம். அவர்கள் என்ன ஆச்சு என கேட்க சுகன்யா இதெல்லாம் சொல்ல முடியாத கொடுமை என்று கூறுகிறாராம். நான் எப்படி என் வாயால் சொல்லுவேன், எல்லாம் ஒரு அளவுதான். ஒரு பெண்ணை பிடிக்கலனா தொடக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுக்கலையா என பழனி மீது அவதூறான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாராம். இதில் தான் குடும்பத்தினர் அனைவரும் ஆடி வருகின்றனராம். பழனி அதிர்ச்சியில் இருக்கிறார். பாண்டியன் ரொம்ப பேச முடியாமல் போக கோமதி சுகன்யாவை அழைத்து கொண்டு போய் தங்கள் ரூமில் படுக்க வைக்கிறாராம். பழனி அழுது கொண்டே வாசலுக்கு சென்று என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி இருக்கிறாராம். நடந்து கொண்டே இருக்க காலையில் விடுந்து விடுகிறதாம். சரவணன் வந்து பழனியை அழைத்து சென்று சோடா வாங்கி கொடுக்கிறாராம். பழனி, என்ன இப்படி பார்த்திருக்கிறாயா, என் வாழ்க்கையே மாறிப்போச்சு, உன்கிட்ட கூட சொல்ல முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என்று அவர் புலம்புகிறாராம். முன்னாடியெல்லாம் கல்யாணம் ஆகாது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும், இப்போ எல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியாத புலம்பிக்கொண்டே இருக்கிறாராம். வீட்டில் கோமதி சமைத்து கொண்டு இருக்க அங்கு வரும் சுகன்யா, துவைக்க போகிறேன், உங்கள் ட்ரெஸ்ஸையும் கொடுங்க என்கிறாராம். கோமதி பரவாயில்லை என கூறி அவரை அனுப்பிவிட்டு ராஜி மற்றும் மீனாவை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வெளியில் செல்கிறாராம். மீனா காலேஜில் நடந்த விஷயத்தை ராஜியிடம் கூறிக்கொண்டே இருக்கிறாராம். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கும் என கூறியிருந்தாலும் நம்மை கற்பனையே செய்கிறோமோ அக்கா என கேட்கிறாராம். இருந்தாலும் இந்த விஷயத்தில் தான் எடுத்துக்கோ, சித்தப்பா அப்படி நடக்கிற ஆளே இல்லை என கேட்க ராஜி இல்லை என தலையாட்டுகிறாராம். எனக்கு சந்தேகம், அவர் கல்யாணமானதிலிருந்து கவலையாகவே இருக்கிறாரே என கூறுகிறாராம். கோமதி சுகன்யாவிடம் பேசப்போக அங்கு பழனியும் வருகிறாராம். இதனைத் தொடர்ந்துதான் அடுத்த கதைக்களம் என்ன உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.